தேனி மாவட்டம் வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம், கடமலை குண்டு, வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் 18 மணி நேரமாக மழை கொட்டிய வண்ணம் உள்ளது. இதனால் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. கொட்டக்குடி மற்றும் சுருளி ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகள் மற்றும் நீர்நிலைகள் மளமளவென நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகை உட்பட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை நைய புடைத்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி விருதுநகர், சாத்தூரில் தலா 203 மில்லிமீட்டர் மற்றும் வெம்பக்கோட்டையில் 180 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ஆனைக்குட்டம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வைப்பாறு மற்றும் கௌசிகா நதியில் வெள்ளம் சீறி பாய்கிறது. அதேபோல் வெம்பக்கோட்டை, கோல்வார்பட்டி, இருக்கன்குடி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை அணை திறக்கப்படாததால் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் வெம்பக்கோட்டை டு சங்கரன்கோவில் இடையே உள்ள பாலத்தை மூழ்கடிக்கும் வகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது.